ஹீரோ படத்துல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அந்த படம் முடிஞ்ச உடனே சக்சஸ்க்கு முன்னத்த நாள் நைட்டு, அதாவது ரிலீஸ்க்கு முன்னத்த நாள் நைட்டு, அது சக்சஸா இல்லையான்னு தெரியல, சக்சஸை பொறுத்து என் மைண்ட் மாறிடக்கூடாதுன்னு இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்கணும் சார் அப்படின்னு சொல்லி சிவகார்த்திகேயன் வந்து கொடுத்தாரு. நான் கார்ல உட்காந்துருக்கிறேன், அவர் இப்படி கொண்டு வந்து சார் ஒரு கிஃப்ட் சார் கொடுத்தாரு. நான் வாங்கி தேங்க்ஸ் சார் அப்படின்னு வச்சுட்டேன். நான் என்ன சார் பிரிச்சு கூட பார்க்க மாட்டேன்றீங்க அப்படின்னாரு. நான் ஏதோ ஸ்வீட் பாக்ஸா இருக்கும் அப்படியா சார் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா ஐபோன் 11 அப்பதான் வந்திருந்தது. ஆக்சுவலா 2 நாள் முன்னாடி தான் லான்ச் ஆயிருக்கு. சார் என்ன சார் இதெல்லாம் அப்படின்னு சொன்னோன்னே அவரு இல்ல நான் ரைட்டரா இந்த மாதிரி வந்து யாரும் கூட ஒர்க் பண்ணி பார்த்தது இல்லை. நம்ம ஒர்க் பண்ண படத்துல ரைட்டர்ஸ்னே இருக்க மாட்டாங்க, டைரக்டர் தான் இருப்பாங்க. நீங்க ஸ்பாட்டுக்கு 1 நாள் 2 நாள் தான் வந்தீங்க, பட் அதுவே எனக்கு பிடிச்சிருந்தது. நீங்க நிறைய வேற வேலைகள் இருக்கிறீங்கன்னு அப்புறம் தான் சொன்னாங்க. எங்க வர காணோம்னு கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் கூட மனசு நாளைக்கு ரிலீஸ்க்கு அப்புறம் மனசு மாறி இருக்கக்கூடாதுன்னா இன்னைக்கே அதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்தேன்னு சொன்னார். என்னன்னா கிஃப்டா கொடுக்கறது ஐபோன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சின்னதாக கொடுத்தாலே சிவகார்த்திகேயன் சார் கொடுத்தாருன்னா நம்மளுக்கு சந்தோஷம், ஒரு ரெகனைசேஷன் நினைச்சுப்போம். அதுல போய் தேடி 64 GB எல்லாம் இல்லாம ஒரு GB எல்லாம் பெருசா போட்டு 124 258 ஏதோ போட்டு அவ்வளோ ஒர்த்தா அதை கொடுத்தாரு எனக்கு. அதனாலே இன்னும் அந்த போனை நான் வச்சுட்டே இருக்கிறேன். எத்தனை வருஷம் ஆச்சு பாருங்க. ஞாபகார்த்தமா அப்படியே வச்சிருக்கேன். இருக்கு. ஆமா ஆமா. ஓகே, வாவ்.